ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு கடையில் பண்ணுவோம். கத்திரிக்காய் பஜ்ஜின்னு கூட நாங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, கத்திரிக்காய் பஜ்ஜி. இப்போ ஒரு கடாயில் ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் தாளிச்சுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 நல்லா பழுத்த தக்காளி 3 சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு தேவையான உப்பு, மஞ்சள்தூள், கொஞ்சம் புளித்துண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. விட்டிங்கன்னா ஒரு கலந்து விட்டு ஒரு 4 விசில் விட்டிங்கனாக்கா சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடும். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதனுடைய தண்ணி இருத்துட்டு நல்லா மத்தில் மசிச்சுக்கோங்க. இல்லை மேசர் இருந்தால் கூட மசிச்சுக்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தண்ணியை மறுபடியும் சேர்த்துக்கோங்க.